வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம ஆடியோ வடிவில் கேட்க போற கதை ஆதிரணி என் அதிகாரணி கதையின் அடுத்த 5 பாகங்கள். எழுத்தும் குரலும் சுஜாதா நடராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிரணி என் அதிகாரணி, அத்தியாயம் 41. மாடி அறையில் மைத்திலி இன்னும் தூங்காமல் இருக்கவும், நீ இன்னும் தூங்கலையா மைத்தி என்றபடியே அவளை நெருங்கினான் ஆதிரன். அவளோ, நீங்க எங்க போனீங்க என்றால் விசும்பலாக. நான் கீழே போயிருந்தேன். பிடிச்சு வச்சிருக்கிறவன் கிட்ட இருந்து எதையாவது வாங்க முடியுமான்னு பாக்க. அவன் ஏதாவது சொன்னானா என்று அவன் மெத்தையில் அமர அவனை ஒட்டி வந்து அமர்ந்தாள் மைத்திலி. ஓய், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பயமா யோசனையா இருக்கு. சின்ன வயசுலிருந்தே உங்களை கொல்ல முயற்சி பண்றவங்க யாரா இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப ஏன் திரும்பவும் அட்டாக் பண்றாங்கன்னு கேள்வி வருது. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்ல, அடுத்து குடும்பம் வாரிசுன்னு நான் செட்டில் ஆகிடுவேனே. என் வாரிசு உருவாகிறதுக்கு முன்னாடி நான் செத்து போறது தானே நல்லது. யாருக்கு? அதைதான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கீங்க, அப்படித்தானே? அப்படியும் சொல்லலாம். ஆமா, உங்களுக்கு எப்ப இருந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சுது? ஏண்டி அதையே கேக்குற? எனக்கு கண்ணு தெரியாதுடி. என்கிட்ட உங்களால எப்படி உண்மைய மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் உங்க மனைவி, நிழல் மாதிரி எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். அந்த காரணத்துக்காக தான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டேன். ஆனா தாத்தா என் எண்ணத்தில் ஒரு லாரி மண்ணள்ளி தள்ளிட்டாரு என்றவன் முனகலாக கூற, அப்படி வாங்க வலிக்கு. உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுதில்ல மைத்தி என்றவன் அவளை தன் மார்போடு இணைத்து கழுத்து வளைவில் முத்தமிட அவள் அதில் குறுகுறுத்து சிலிர்த்து போனாள். சொல்லுங்க பிளீஸ். தெரியுதுடி, நான் காலேஜ் முடிச்ச சமயம் சித்தி என்ன அவங்க கூட ஃபாரின் கூட்டிட்டு போனாங்க. அங்க எனக்கு ஐ சர்ஜரி நடந்தது. கண் பார்வையும் திரும்ப கிடைச்சிடுச்சு. ஆனா என்ன கொல்ல வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இப்பவும் பார்வை தெரியாதவன் மாதிரி நடிக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு, தாத்தாவுக்கு, அப்புறம் என் சித்தி குடும்பத்துக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் நாங்க சொல்லல. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உங்களை கொல்ல முயற்சி செஞ்சாங்களா? எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் அதையே நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். யாரையும் என்னால நம்ப முடியல. என்னை சுத்தி எது நடந்தாலும் அது எனக்கு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துச்சு. அதனால அதுக்கப்புறம் என்ன கொல்ல பார்த்தாங்களா இல்லையான்னு என்னால சரியா சொல்ல முடியாது. ஆனா இப்ப சொல்ல முடியும், என்ன எப்பவும் கொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்கன்னு. என்றவள் நெடுமூச்சை வெளியேற்றி விட்டு, அப்ப உங்க அத்தைக்கும் தெரியாது அப்படித்தானே என்றிட, ஆமா. ஏன்? அவங்க உங்க மேல பாசமா தானே இருக்காங்க. அது பாசமா வேசமானு நாளைக்கு மதியத்துக்குள்ள தெரிஞ்சிடும். அப்படின்னா? அப்படித்தான் என்றவன் கூறி அவள் மார்பில் முகம் புதைத்த வேளை கீழே ஏதோ கலவரம் நடக்கும் சத்தம் கேட்டது. சட்டென படுக்கையிலிருந்து எழுந்த தீரன், கீழே ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கு என கூறி நடந்தான். நீ இங்கேயே பத்திரமா இரு, நான் இப்ப வந்துடுறேன் என்றிட, என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு என்றாள் அவள் கதறலுடன். பயப்படாம இரு, நான் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஐ திங்க் வீட்டுக்குள்ள ஆளை இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனி என்ன வேணா நடக்கலாம். நீ இங்கேயே இரு, வேற எங்கேயும் போயிடாத என்றவன் அவளை நீங்கி நடக்க மைத்திலி பயத்தில் உறைந்து போனாள். படிகளில் வேகமாக இறங்கியவன் விறுவிறு நடையில் கூடம் நுழைய முகமூடி அணிந்த நபர்கள் அவனை சுற்றி வளைத்தனர். பாதுகாவலர்கள் ஏற்கனவே தாக்கப்பட்ட நிலையில் சுருண்டு கிடக்க தாக்கு பிடித்தவர்கள் மீண்டும் எழுந்து வரத் தொடங்கினர். தன்னை சுற்று போற்றவர்களை தீரன் சுழன்று சுழன்று அடித்தான். வந்தவர்கள் எல்லாம் திணறத் தொடங்கினர். கசிந்த எரிவாயுவின் நாற்றத்தால் மயக்க நிலையில் இருந்து கண் விழித்தான் கதிர். தன்னை மூடியிருந்த ட்ரம்மை கீழே கவிழ்த்து அதிலிருந்து அவன் விடுபட்டான். தலையை கையால் அழுத்த பிடித்தவன் சமையலறையிலிருந்து வெளியேறி வர பாதுகாவலர்களுடன் தீரன் தாக்கப்பட்டு கொண்டிருப்பதை கண்டான். தன் சட்டை பையில் இருந்த அலைபேசியை எடுத்து காவல்துறைக்கு செய்தி சொல்லிவிட்டு தீரனை நாடினான். சார், கதிர் வீட்டை சுத்து போட்டுட்டாங்க. மைத்திலி தனியா இருக்கா. அவளை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ, சீக்கிரம் என்றவன் துரித கதியில் வார்த்தைகளை கேட்டு மாடிக்கு ஓடினான். மேடம், கதிர் அவர் எங்க? சார், கீழே தான் இருக்காரு. நீங்க வாங்க, நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு அந்த வீட்டின் பின்பக்கம் இருந்த படிக்கட்டில் இறங்கினான். அப்படிகளின் கீழே ஒரு பதுங்கு குழி போல் தெரிய அதனுள் நுழைந்தவன் மைத்திலியை அங்கே இருந்த பேரல் ஒன்றில் பதுக்கி வைத்தான். இங்கேயே இருங்க மேடம் என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து நகர
கதிர், எனக்கு இருட்டுனா பயம் என்றவள் குரல் தோய்ந்து ஒலித்தது. எரிபொருள் அடங்கிய கேனை சுமந்த அந்த வீட்டை சுற்றி ஊற்றிக் கொண்டிருந்தவன் மைதிலியை பதுங்கு குழியில் விட்டு வெளியே வந்த கதிர் கண்ணில் படாமல் மறைந்து விட்டான். கதிர் மீண்டும் உள்ளே செல்ல மைதிலி இருந்த பதுங்கு குழி அருகே சென்று அதன் கதவை மூடிவிட்டு அதன் மேல் எண்ணெயை ஊற்றினான் அந்த ஆள். கூடத்தில் இருந்த தீரன் வந்தவர்களுடன் தன் சண்டையை தொடர்ந்து கொண்டிருக்க அப்போது போலீஸ் ஜீப் வரும் சத்தம் கேட்டது. ரெடி ஃபார் பிளாஸ்ட் என்று கத்திய ஒருவன் வாசல் நோக்கி போக மற்றவர்களும் அவனை தொடர்ந்தனர். அவர்களின் கோட்வேர்டை உணர்ந்த தீரன், எல்லோரும் இங்கிருந்து போங்க, வீடு வெடிக்கப் போகுது என்றிட அங்கிருந்தவர்கள் எல்லாம் திசைக்கு ஒருவராக சிதறி வீட்டை விட்டு வெளியேறி வந்தனர். அதே நேரம் வீட்டை சுற்றி எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருந்தவனின் தீப்பெட்டியை உரசி தீயை பற்ற வைத்து அதை எண்ணெயில் இருந்து தூக்கி போட்டான். சமையல் அறையிலிருந்து கசிந்த எரிவாயு அந்த நெருப்பை பெற்றிக் கொண்டு வெடித்தது. அதை ரசித்தவன் அங்கிருந்து நகர முனைய அவன் பின்னந்தலையில் இரும்பு ராடால் ஓங்கி அடித்தான் கதிர். துரோகி, கூட இருந்தே குளிப்பறிக்கிறான் என்றவன் அவனை கயிறு கொண்டு கட்டினான். வீடு வெடித்ததில் பதறிப்போன தீரன் கதிர் கதிர் என்று கத்த கயிற்றால் கட்டியவனை இழுத்து கொண்டு தீரனை நாடி போனான். சார், இங்கே இருக்கேன். இதோ இவன்தான் இந்த நாச வேலையை செஞ்சவன். டேய், மைதிலி எங்க? மேடம் பத்திரமா இருக்காங்க சார். எங்க இருக்கான்னு சொல்லி தொலை கதிர் என்றவன் அவன் சட்டையை பிடித்து உழுக்க, மேடம் அண்டர் கிரவுண்ட் ரூமில் இருக்காங்க சார். ஓ காட், அவளுக்கு இருட்டுனா பயம். இப்போ பின்கட்டு முழுக்க நெருப்பு வேற பரவ ஆரம்பிச்சிடுச்சு என்றவன் அவசர நடையில் பின்கட்டுக்கு சென்றான். பதுங்கு குழியை நெருங்க முடியாமல் நெருப்பு அவனை சூழ்ந்தது. மைதிலி என்றவன் பெருங்குரலுக்கு பதில் வரவில்லை. தவித்து போனவன் அந்த பதுங்கு குழி நோக்கி போக கதிர் வந்து அவனை தடுத்தான். சார், உள்ள போனா நெருப்பில் மாட்டுப்பீங்க. உள்ள மைதிலி இருக்கா, என்ன விடு. சார், மேடம நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க என்றவன் கூற, என்னை விடு கதிர், மைதிலியை நான் காப்பாத்தணும் என்றவன் கதிரை தள்ளிவிட்டு நெருப்பிற்குள் நுழைந்தான். பதுங்கு குழிக்குள் குதித்தவன் அவளை தேடினான். கொழுந்து விட்டு எரிந்த நெருப்பால் இடம் சற்றே பிரகாசமாக காட்சி தந்தது என்றாலும் புகை சூழத் தொடங்கியது. மைதிலி என்றவன் குரலுக்கு எவ்வித பதிலும் வரவில்லை. ஆதலால் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தள்ளிவிட்டு அவளை தேடத் தொடங்கினான். கதிர் மேலே இருந்து, சார், உள்ள போயிட்டாரு, யாராவது வாங்க என்று கூப்பாடு போட்டு பாதுகாவலர்களை அழைக்க பாதுகாவலர்கள் ஓடி வந்தனர். அவர்களுடன் நடுத்தர வயதை அடைந்த பெண்மணியும் அங்கே வந்து சேர்ந்தாள். இங்கே என்ன நடக்குது என்ற அக்குரல் கேட்டு வியப்புடன் திரும்பினான் கதிர். ஊர்மிளா மேடம் என்றிட, கதிர், தீரன் எங்க? ஐயோ சார், உள்ள. டேய் பாடி சோடாஸ், கீழே குதிங்கடா, சார் உள்ள போயிட்டாரு என்று கூப்பாடு போட பாதுகாவலர்கள் இருவர் பதுங்கு குழிக்குள் இறங்க தயாராகினர். நெருப்பு அவர்கள் முயற்சியை தடை செய்தது. பாடி சோடாஸ், இறங்குகடா என்று கதறினான் கதிர். கதிர், பொறுமையாயிரு மேடம், சார் உள்ள தனியா போயிட்டாரு. தீரன் வந்துடுவான், அவருக்கு கண்ணு அதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். நீ இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. வீடு எப்படி இப்படி தீ பிடிச்சுது? நான் தீரனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லாம வந்தா இங்க இப்படி ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் யார் காரணம்? எனக்கும் எதுவும் சரியா தெரியாது மேடம். காலையிலிருந்து இது 3வது அட்டாக். என்ன? ஆமா மேடம். காலையில் கோவிலில் காரை ஏத்த பார்த்தாங்க, சாயந்தரம் காஃபி எஸ்டேட்டில் ஆள் வச்சு அடிக்க பார்த்தாங்க, இப்ப வீட்டுக்குள்ள ஆள் அனுப்பியிருக்காங்க. என்ன ஒருத்த மண்டையில் அடிச்சு மயங்க வச்சுட்டான். அவனை நான் பிடிச்சிட்டேன் மேடம். இங்க நடக்கிறதையெல்லாம் உடனே மாமா கிட்ட சொல்லி அவரை இங்க வர வைக்கணும் என்று முனகிய ஊர்மிளா தன் கைபேசியை எடுத்து ராஜேந்திரனுக்கு அழைத்து பேசத் தொடங்கினாள். பாதுகாவலர்கள் பதுங்கு குழியில் இறங்க இன்னும் முயற்சித்துக் கொண்டிருக்க, அடே அப்ரண்டிஸ், இன்னும் என்னடா சர்க்கஸ் காட்டிட்டு இருக்கீங்க, கீழே குதிங்கடா என்று பொங்கினான் கதிர். சார், நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, ஃபயரை அணைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று பதில் தந்தான் ஒருவன். போங்கடா அப்ரண்டிஸ்களா என்று கதிர் பதுங்கு குழிக்குள் குதிக்க போக நெருப்பை கிழித்து கொண்டு மைதிலியுடன் மேலேறி வந்தான் தீரன். அவனை கண்டு மெய்மறந்து நின்று விட்டான் கதிர். அத்தியாயம் 42. நெருப்பை விட்டு வெளியேறி வந்த தீரனை பாதுகாவலர்கள் அரவணைத்து அழைத்துச் சென்று தனியிடத்தில் அமர வைத்தனர். தோளில் மயக்க நிலையில் இருந்த மைதிலியை தரையில் படுக்க வைத்த தீரன் அவள் மயக்கம் தெளிவிக்க முயன்றான். கதிர் ஓடிச் சென்று தண்ணீருடன் வந்து அதை அவனிடம் கொடுக்க அவனும் அதை வாங்கி அவள் முகத்தில் தெளித்தான். மைதிலி, மைத்தி என்றபடியே அவள் கன்னம் தட்டினான் தீரன். கரி அமில வாயுவை சுவாசித்திருந்ததாலும் இருள் பயம் ஆக்கிரமித்திருந்ததாலும் மைதிலியின் மயக்கம் உடனே தெளியவில்லை. கதிர், காரை எடு என்றவன் அவளை தூக்கி மீண்டும் தோளில் போட்டுக்கொண்டு மகிழுந்தை நோக்கி ஓட கதிரும் அவனை தொடர்ந்தான். அவ்வேளை அவனை நெருங்கிய ஊர்மிளா தீரா என்று அழைக்க, சித்தி, நீங்க? மைதிலிக்கு என்னாச்சு?
பயத்தில் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். சாயந்தரம் வேற அவ கையில் கத்தி குத்து காயமாயிடுச்சு என்றான் கேவலுடன். பயப்படாதே, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நான் இங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சித்தி, நாங்க பிடிச்சு வச்சிருக்கிற யாரும் தப்பிச்சிடக் கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. போலீஸ் வந்துடுச்சு தீரா, நாங்க பாத்துக்கிறோம். நீ மைத்திலிய பாரு என்று ஊர்மிளா கூற கதிர் வண்டியை அங்கிருந்து நகர்த்தினான். ஃபயர் சர்வீஸ் வந்து சேர்ந்தது. அரை மணி நேரம் போராடி கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர். குற்றவாளிகளை தக்க பாதுகாப்புடன் தனியிடத்தில் அடை காத்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மைத்திலி மயக்கம் தெளிந்து எழுந்து அமர்ந்திருந்தாள். எதிரே அமர்ந்திருந்த தீரனை தாவி அணைத்து கண்களை கசிய விட்டாள். உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? எனக்கு எதுவும் இல்லடி தங்கம், நீ ஓகேவா? வீடு? நாம அங்கிருந்து கிளம்பும் போது அது எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. என்ன என்றவள் கண்கள் அதிர்ச்சியில் நிலை குத்தி நின்றது. நான் இங்க வந்தாவே வீடு எரிஞ்சிடுது என்றாள் சோர்வான குரலில். அப்படியெல்லாம் சொல்லாதே மைத்தி, நமக்கு இருந்த ஆபத்து விலகிடுச்சுன்னு சொல்லு என்று தீரன் கூற அவன் மார்பில் புதைந்தாள் மைத்திலி. உங்களை கொல்ல வந்தவங்களை பிடிச்சிட்டீங்களா? 4-5 பேர் மாட்டியிருக்காங்க. உங்களை ஏன் கொல்ல முயற்சி பண்ணினாங்க? அது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாம இப்ப வீட்டுக்கு போகலாமா? ஊருக்கா? இல்ல, இங்க இருந்த வீட்டுக்கு தான். முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு என்று தீரன் ஆழமான குரலில் கூற போகலாம் என்றவள் எழ முயற்சி செய்தாள். கையில் இருந்த காயம் அவளை வருத்தியது. நீ ஸ்டெயின் பண்ணிக்காதே, நான் தூக்கிட்டு போறேன் என்றவன் அவளை தன் இரு கரங்களில் பூ போல தூக்கி கொண்டான். அவள் முகமெல்லாம் பூத்தது. தன் உதடுகளை அவன் கன்னத்தில் ஆசையோடு பதித்தெடுத்தாள். அதில் மயங்கியவன் அவள் நெற்றியில் முத்தமிட இருவர் மனமும் அந்த அன்பில் சற்றே ஆசுவாசம் அடைந்தது. டாக்டரை பார்த்துட்டு போகலாம் என கூறி அவளுடன் நடந்தான். அவளை பரிசோதித்த மருத்துவர், கட்டாயம் இப்பவே போகணுமா என்றிட, எஸ் டாக்டர், நான் இவ கூடவே இருக்கிறது அவசியம். இவளை தனியா விட முடியாது. எனக்கும் அவசர வேலை இருக்கு. ஓகே. ஸ்மோக்க ரொம்பவும் உள்ள இழுத்திருக்காங்க. மருந்து கொடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில் ஒரு 8 ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போங்க. இவங்களை செக் பண்ணி மெடிகேஷன் கொடுத்துடுறேன் என்றார் மருத்துவர். ஷூர் டாக்டர், காலையில் கூட்டிட்டு வந்துடுறேன் என்றவன் அவளுடன் மருத்துவமனை நீங்கினான். இருவரும் மீண்டும் இல்லம் வந்து சேர்ந்தனர். காரின் கதவுகளை திறந்துவிட்டு அதிலேயே அமர்ந்து விட்டனர். கண்ணெதிரே பாதி எரிந்த நிலையில் இருந்த வீடு கண்டு கண்களை கசியவிட்டாள் மைதிலி. அது உள்ள யாரும் இல்லதானே என்றால் பயம் கலந்த குரலில். யாரும் இல்ல, எல்லோரும் வெளியே வந்தாச்சு. உன் சைக்கோ நண்பன் கூட அங்கதான் உட்கார்ந்து இருக்கான் பாரு என்ற தீரன் அவள் மூக்கில் மூக்கை வைத்து உரசி அவள் பயம் கலைந்தான். அவர்களை முறுவலுடன் நெருங்கி வந்தாள் ஊர்மிளை. மைதிலி, எப்படி இருக்க? ஆண்டி, நீங்களா? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். எனக்கே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இவராலதான் இதெல்லாம் நடக்குது ஆண்டி. இவரோட எப்படி காலமெல்லாம் இருக்க போறேனோ தெரியல. நீங்க ஏன் இவரை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல என்று உரிமையுடன் பேசினாள் மைதிலி. அதை கண்டு வியந்த தீரன், உனக்கு என் சித்தியே தெரியுமா என்றிட, நாங்க இங்க ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தப்போ இவங்களோட எனக்கு நல்ல பழக்கமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பப்ப இவங்க என்னோட பேசுவாங்க. என்ன மேல படிக்க ஃபாரின் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டீங்க. என் கல்யாணத்தை பத்தி சொன்னா இவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் அதை இவங்க கிட்ட மறைச்சிட்டேன். சாரி ஆண்டி. பரவாயில்ல மைதிலி, இப்பதான் நீ என் மருமகள் ஆகிட்டியே. நான் இந்த முறை ஊருக்கு போகும்போது நீயும் வா, ஹையர் ஸ்டடிய படிக்க வச்சுதான் அனுப்புவேன். அதெல்லாம் முடியாது, அவ என்னோட தான் இருப்பா. நானே அவளை படிக்க வச்சுக்கிறேன் என்ற தீரன், உனக்கு இவளை தெரியும்னு நீ ஏன் சொல்லல சித்தி என்றான். எனக்கு இவளை எப்படி தெரியாம போகும் தீரா? நீ ஏன் இப்படி உளர்ற? ஞாபகம் வந்துடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதில் உனக்கு தான் அவளை மறந்துடுச்சு இல்ல, அதான் இப்படி கேக்குற. தீரா, இவ சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ இவளை தூக்கிக்கிட்டு இந்த ஊர் முழுக்க சுத்தி இருக்கடா. என் கல்யாணத்தில் இப்பவே மைதிலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படி கலாட்டா செஞ்ச. அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் காமெடியா இருக்கு. நான் அதையெல்லாம் மறக்கல சித்தி. ஆனா இவ அந்த மைதிலி தான்னு எனக்கு தெரியல. நீ என்ன சொல்ற? ஆமா, இவதான் என் மைதிலின்னு எனக்கு நேத்து வர தெரியாது. தாத்தா எனக்காக பார்த்தது இவளோட அக்காவை தான் சித்தி. நாங்க இவங்க வீட்டுக்கு போனப்போ இவ மாடியில் நின்னு எங்களை பார்த்தா. இளவரசனை உப்பரையில் நின்னு பாக்குற இளவரசி மாதிரி தெரிஞ்சா. இவதான் பொண்ணுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இவளோட அக்கான்னு ஒருத்தி வந்து என்ன கடுப்பேத்திட்டா. சாருவா? அவ நல்ல பொண்ணுதானே, உன்னை கடுப்பேத்துற மாதிரி அப்படி என்ன சொன்னா? எனக்கு கண்ணா இருக்கேன்னு நல்லாதானே சொல்லி இருக்கா. உனக்குதான் கண்ணு தெரியாதே.
உன் மனைவி உனக்கு கண்ணா இருந்தா ஓகே தானே? அதெல்லாம் சரிதான். ஆனா பேசின வார்த்தையில் எனக்கு கண்ணு தெரியலங்கிறத மட்டும்தான் அழுத்தி அழுத்தி சொன்னான். கடுப்பாகி எந்திரிச்சு போயிடலான்னு இருந்த நேரம் மேடம் ஜிலேபிய மென்னுக்கிட்டே வந்தாங்க. அந்த அழகில் நான் மெய் மறந்துட்டேன் சித்தி. இவ யாருன்னு அத்தை கேட்கவும் தான் இவ பேரு மைத்திலின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பவே இவளதான் கட்டிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அந்த நேரத்தில் மேடம் வேற கொஞ்சம் நியாயம் பேசினாங்களா. இவ நமக்கு பொருத்தமாதான் இருப்பான்னு நினைச்சு உன்னதான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். பேரம் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் மேல மேடம்க்கு வேற கோபம். என்ன ராட்சசன்னு சொல்றாங்க என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு. அப்ப நீ இவளை யாருன்னு தெரிஞ்சு கட்டிக்கலையா? இல்லையே, என் மைத்திலி செத்து போயிட்டான்னுல நினைச்சிருந்தேன். அடக்கொடுமையே, நான் கூட நீ இவளை பத்தி இத்தனை வருஷம் பேசாததால நீ இவளை மறந்துட்டன்னு நினைச்சிட்டேன்டா. என்னால என் மைத்திலிய எப்படி மறக்க முடியும் சித்தி? எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி மைத்திலியையே கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அது வர சந்தோஷம்தான் என்றவள் அவன் கன்னம் கிள்ளி முத்தமிட்டாள். ஏன் ஆண்டி, இவரு அப்ப இருந்தே என்ன டார்ச்சர் பண்றாரே, இவரை ஏன் யாருமே கேள்வி கேட்கல? என் அப்பா அம்மா எப்படி இவரோட என்ன பழக விட்டாங்க என்றாள் மைத்திலி அவனை குறைபார்வை பார்த்தபடி. அவங்க எங்க பழக விட்டாங்க? உன் சின்னம்மா ஸ்னேகா உன்னை இவனோட தனியா விடவே மாட்டா. ஆனா இவன் அவளை ஏமாத்திட்டு உன்னை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுவான். உன் சின்னம்மா மூச்சை பிடிச்சுக்கிட்டு இவன் பின்னாடியே ஓடி வருவா. இங்க வந்தா எங்க அம்மா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி உன் சின்னம்மாவை திட்ட ஆரம்பிச்சிடும். அவங்க இவன் பின்னாடியே திரிவாங்க. என்கிட்ட நிறைய முறை புலம்பி தள்ளி இருக்காங்க. நானேன் என் அக்கா பிள்ளைய கூட்டி வந்து என் ஆசை தீர வளர்க்க நினைக்கிறேன். தீரன் அதுல ஒரு லாரி மண்ண அள்ளி கொட்டுறான் ஊர்மிளான்னு புலம்பி தள்ளிடுவாங்க. இவனை என் அக்கா அவளோட ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதிலேயே ஸ்னேகாவுக்கு அலாதி சந்தோஷம். அப்பா, இனி என் பிள்ளைய நானே வளர்ப்பேன்னு புலங்கீதம் அடைஞ்சா. ஆனா என்றா ஊர்மிளா நிறுத்த மைத்திலி முகம் குவிந்தது. அதை அறிந்த தீரன் ஊர்மிளாவின் கரம் தொட அவளும் சிந்தனை கலைந்து மைத்திலியை பார்த்தாள். எல்லாம் சரியா போயிடும் மைத்திலி என்றவள் கூறவும் மைத்திலி தீரன் தோள் மேல் சாய்ந்தாள். அவனோ அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளுக்கு தைரியம் கொடுத்தான். அவர்களை மலர்ச்சியுடன் பார்த்த ஊர்மிளா அவர்களுக்கு தனிமை தந்து அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள். அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்க, வர சொல்லி இருக்கேன் மைத்தி, காலையில் இங்க இருப்பாங்க என்றவன் அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டான். பொழுது புலன்றது. எரிந்த வீட்டை வெறித்தபடி அமர்ந்திருந்தனர் ஆதிரனும் மற்றவர்களும். அத்தியாயம் 43. பாதி எரிந்த நிலையில் காட்சி தந்த அந்த வீட்டின் எரியாத பகுதியில் அமைந்திருந்த கூடத்தில் நின்றிருந்தனர் அவர்கள் அனைவரும். அப்பா, நிஷாந்த் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அவனை விட சொல்லுங்க என்று காவியா கூற, என்ன கொல்ல சொல்லி ஆள் அனுப்பினது இவன்தான் அத்தை, அதுக்காக ஆதாரம் என்கிட்ட இருக்கு என்று அழுத்தமாக பேசினான் தீரன். அவனை வெறித்த காவியா, எப்பவும் நிஷாந்த ஏன் உனக்கு போட்டியாவே பாக்குற தீரா? அவன் உன் எதிரி இல்ல. அப்ப அவன் எனக்கு யாரு? ஏன் அவனை நம்ம குடும்பம் தத்தெடுத்துச்சு? அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவனை விட சொல்லு. முடியாது அத்தை, நேத்திருந்து 3 முறை என்ன அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இவன் தான் உன்னை கொல்ல சொன்னதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? இதோ அவனோட நண்பன் இருக்கான், அவனே ஆதாரம்தான். ஏ கிஷோர், உண்மைய சொல்லு. சார், அவன் உங்களை கொல்ல ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான், ஆனா எதுவும் பண்ணல. அது மைத்திலி மேல இருந்த ஆசையால புத்தி கெட்டு உளறினான். அவனை மாத்திட முடியும்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். என்ன நம்புங்க, அவன் எதுவும் பண்ணல. பாருங்கப்பா, கிஷோர் என்ன சொல்றான்னு. நிஷாந்த் இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான், அவன் அப்பாவி. அப்ப என்னை யார் கொல்ல பாக்குறா அத்தை? யாருக்கு என்ன தெரியும்? உன் அப்பா அம்மா செஞ்ச பாவமோ என்னமோ என்ற காவியாவின் குரலில் அதீத எரிச்சல் தெரிந்தது. என்ன பேசுற காவியா? அவங்க என்ன பாவம் செஞ்சிட்டாங்க என்று எகிரி கொண்டு வந்தாள் ஊர்மிளா. அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். என்ன கேட்டா? நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து வஞ்சம் தீர்க்க பாக்குறியா? யாருக்கு வஞ்சம்? உங்களுக்கு தான், உன் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தான். சின்ன பையனை அனாதையாக்க துடிச்சிங்களே, அது பாவம் இல்லையா? அவன் அனாதை தானே அத்தை. அவன் ஒன்னும் அனாதை இல்ல. அப்ப அவன் யாரு? அவன் அவன் என் புள்ள, நான் பெத்த புள்ள. அதை கேட்டு மம்மி என்று துடித்தான் நிஷாந்த். ஆமாம், இவன் என் புள்ளதான், நான் தான் இவனை பெத்தவ. என் காதல பிரிச்ச உங்க அப்பாவும் என் பிள்ளைய ஏத்துக்காம அனாதையாக்க துடிச்ச உன் அம்மாவும் செஞ்ச பாவம்தான் உன்னை பாதிச்சிருக்கு. உன் கண்ணு போக காரணம் அதுதான்.
இப்ப நீ அனுபவிக்கிற இந்த எல்லா கஷ்டத்துக்கு காரணம் அதுதான். அப்ப என்ன கொல்ல ஆள் ஏற்பாடு செஞ்சது நீங்க தானோ என்று தீரன் கேட்க, காவியா அதிர்வுடன் அவனை பார்த்தாள். என்ன பேசுற தீரா? நான் ஏன் உன்னை கொல்லணும்? நீயும் எனக்கு புள்ள மாதிரிதான். உன்னை நான் பேதம் பார்த்தா வளர்த்தேன். அப்ப நான் சாப்பிடுற சாப்பாட்டில் நீங்க விஷம் கலக்கல. என்ன அடிச்சு தூக்க நீங்க லாரி ஏற்பாடு பண்ணல. என்ன கொல்ல இந்த ஊருக்கு ஆள் அனுப்பல. அபாண்டமா என் மேல பழி சொல்லாதே தீரா. நான் ஏன் அதையெல்லாம் பண்ணணும்? அதான் சொன்னீங்களே இவன் உங்க புள்ளன்னு. நான் செத்துட்டா இந்த மொத்த சொத்தும் இவனை போய் சேரும் இல்லையா? நான் அப்படியெல்லாம் நினைக்கல. அப்ப வேற எப்படி நினைச்சீங்க அத்தை? அவனுக்கு இங்க ஒரு உரிமைய வாங்கி தரணும்னு தான் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு இடைஞ்சலா இருந்த என் அப்பா அம்மாவை கொன்னுட்டீங்க இல்ல தீரா? உண்மை அதுதானே? இப்படியெல்லாம் அபாண்டமா பேசாதே தீரா. என்ன இருந்தாலும் அவன் என் அண்ணன். எனக்கு அவன் கெடுதலே செஞ்சிருந்தாலும் அவனை நான் எப்படி எப்படி அப்பா இவன் என்னென்னமோ பேசுறான், கேட்டுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க. அவனை என்னன்னு கேட்க மாட்டீங்களா? தீரா, அவ உன் அத்தை. உன்னை வளர்க்கவும் நிஷாந்தை வளர்க்கவும் தன் வாழ்க்கைய கொடுத்துட்டா. அவளை குறை சொல்றது தப்புப்பா. ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது என்று ராஜேந்திரன் மிதமெல்லிய குரலில் பேசிட, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாதுன்னு தானே இத்தனை நாளும் அமைதியா இருந்தேன் தாத்தா. இப்ப ஆதாரம் இருக்கு என்றவன் கூற, காவியா திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள். தீரன் தன் பாதுகாவலர்களை பார்க்க அவர்கள் சென்று நேற்று பிடித்து வைத்திருந்த வாசுவை இழுத்து வந்தனர். தாத்தா, இவன்தான் என்ன கொல்ல வந்தவன். அப்ப அவனை பிடிச்சு போலீஸில் ஒப்படைக்காம என் மகனை எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொன்ன? என் மேல வேற பழி போடுற என்றாள் காவியா. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே இவன்தான் அத்தை. இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுடா என்றாள் கோபத்துடன். இவனை உங்களுக்கு தெரியாது, ஆனா இவனுக்கு இந்த வேலைய கொடுத்தவன உங்களுக்கு தெரியும் என்றவன் ஜாடை காட்ட சிட்டி அங்கிருந்து நகர்ந்தான். அப்பா, இங்க என்ன நடக்குது? என் மேல பழி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க. அன்னைக்கும் இப்படிதான் அமைதியா இருந்தீங்க. என் மேல மட்டும் உங்களுக்கு ஏன் பாசமே வரமாட்டேங்குது என்று கத்தினாள் காவியா. உன்மேல நாங்க அளவில்லாத பாசம் வச்சிருந்தோம், ஆனா நீதான் அதை கெடுத்துக்கிட்ட. நீங்க பாசம் வச்சிருந்தீங்களா என கேட்டு கோணலாக சிரித்த காவியாவின் முகத்தில் தீ ஜுவாலை வீசியது. என் மேல பாசம் இருந்திருந்தா என் காதலை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க மாட்டீங்க. என் காதலனை கொன்னிருக்க மாட்டீங்க. என் மகன் அனாதையாகி இருக்க மாட்டான் என்று கொதித்து போய் பதில் தந்தாள் காவியா. நான் உன் காதலனை கொன்னேனா? இல்ல, உங்க மகன். அவன்தான் என் சேகரை கொன்னான். நீ அதை பாத்தியா? பார்த்தவங்க சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடுவியா காவியா? உண்மையைத்தான் நம்புவேன். முட்டாள். நானா முட்டாள் என கேட்டு கோவப்பட்டவள், என் வாழ்க்கையை கெடுத்த நீங்க தான் சுயநலவாதி. எங்க நான் காதலிச்சது வெளியே தெரிஞ்சா உங்க மான மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடுமோன்னு பயந்து சேகரை கொன்னுட்டீங்க. நாங்க கொல்லல காவியா. அப்ப அவர் எப்படி செத்தாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை அவர்கிட்டயே நீங்க கேட்டுக்கலாம் அத்தை என்று தீரன் கூற, காவியா அதிர்வுடன் நின்றிருந்தாள். அவன் எதிரே 4 நின்றிருந்தனர். அவர்களின் முகங்களில் எல்லாம் துணியால் மூடப்பட்டிருந்தது. யார் இவங்க? எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான், நம்ம கூடவே இருக்கிறவங்க தான். நீங்க கூட இவங்களுக்காக இறக்கப்பட்டு வேலை கொடுத்திருக்கீங்க என்ற தீரன் எழுந்து அவர்களை நோக்கிச் சென்றான். முதலில் நின்றிருந்த பெண் உருவின் முகத்திரையை அவன் நீக்க அங்கே காட்சி தந்தாள் சுகன்யா, அவர்கள் வீட்டின் பணிப்பெண். இது உங்க காதலனோட தம்பி மனைவிதானே? அடுத்து இது என்றவன் அடுத்து நின்றிருந்த பெண்ணின் முகத்திரையை விளக்க அங்கே மேக்னா தெரிந்தாள். இது உங்க காதலனோட தங்கை மகள் என்றவன் அடுத்து என கூறி அடுத்து நின்றிருந்த ஆணின் முகத்திரையை விளக்கி, இது உங்க காதலனோட தம்பி, அப்புறம் இவன் உங்க காதலனோட தங்கை புருஷன் என்றிடவும், இவங்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுத்தது அவங்க வாழ்க்கைய காப்பாத்திக்கதானே தவிர யாரையும் அழிக்க இல்ல. நான் உன் அப்பா மாதிரி இல்ல, சொந்த தங்கை வாழ்க்கையே கௌரவம் பார்த்து அழிக்க. என் அப்பா அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு அத்தை? என்ன செய்யல என்றவள் கேவலுடன் பேசத் தொடங்கினாள். நான் காலேஜ் படிக்கும் போது சேகர்னு ஒருத்தரை விரும்பினேன். என் கூட படிச்ச காயத்ரியோட அண்ணன் தான் அவரு. நாங்க பேசினோம், பழகினோம். எங்க அன்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆசைப்பட்டோம். ஒரு நாள் நானும் அவரும் ஊர் சுத்துறத உன் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. அவரை பத்தி என்கிட்ட கேட்டாரு. நானும் அண்ணன் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாருன்னு நினைச்சு அவரை பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா என் அண்ணன் அவரை போய் பார்த்து என்னை விட்டு விலக பேரம் பேசி இருக்காரு. அவர் என்கிட்ட வந்து எப்படி அழுதாரு தெரியுமா?
உன்னை வச்சு காப்பாத்த எனக்கு தகுதி இல்லைன்னு உன் அண்ணன் சொல்றாரு. உன்னை பிரிய எத்தனை லட்சம் வேணா தரேன்னு சொல்றாரு. அவரு தர லட்சத்துக்காகவா நான் உன் கூட பழகினேன்? எத்தனை முறை எடுத்து சொல்லியும் அவரு புரிஞ்சிக்கல. இந்த பெட்டிய என் முகத்தில் வீசிட்டு உன்னை விட்டு விலகச் சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு இந்த பணம் வேண்டாம். உன் அன்பு, காதல், அதுக்காக தான் நான் உன்னை காதலிச்சேன். இந்த காதலை பேரம் பேச எனக்கு விருப்பம் இல்ல. நீ என்ன தப்பா நினைச்சிக்காதே. இதை உன் அண்ணன் கிட்ட கொடுத்துடு. நாம இனி சந்திக்கவே வேண்டான்னு சொல்லி அவரு என்னை விட்டு விலகினாரு. நான் அவரை இழுத்துக்கிட்டு என் அண்ணன் கிட்ட போனேன். ஏன் நான் அவரை இன்சல்ட் பண்ற? அவரு படிச்சிருக்காரு. என்னை வச்சு காப்பாத்த அவரால முடியும். உன் பணம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியேற முயற்சி செஞ்சேன். அப்ப உன் அம்மாவும் தாத்தாவும் தான் தடுத்தாங்க. நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி உருக்கமா பேசினாங்க. நானும் அவங்கள நம்பினேன். ஆனா அவங்க அடுத்த வாரமே சேகரை கொன்னுட்டாங்க. என் சேகர் கார் விபத்தில் செத்து போயிட்டாரு. அதுக்கு பழிவாங்க தான் என் அக்காவையும் மாமாவையும் விபத்து ஏற்படுத்தி கொன்னுட்டியா காவியா என்று ஊர்மிளா அதிகனத்த குரலில் கேட்க காவியா திடுக்கிட்டாள். அத்தியாயம் 44. திரும்ப திரும்ப என் மேல பழி போடாதீங்க. நான் யாரையும் கொல்ல முயற்சி செஞ்சதும் இல்ல. அப்ப அது விபத்து, அப்படித்தானே அத்தை? ஆமா, அது விபத்து தான். அப்ப உங்க காதலனை கொன்னது என் அப்பான்னு எப்படி சொல்றீங்க? அதுவும் விபத்து தானே? அது விபத்து இல்ல. உன் அப்பா தான் ஆள் வச்சு சேகரை கொன்னுட்டாரு. உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கா? தப்பு செய்யறவங்க எல்லாம் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தப்பு பண்றதில்ல. ஆனா உங்க அப்பா அந்த கார் டிரைவருக்கு பணம் கொடுத்ததை நானே என் கண்ணால பார்த்தேன். எப்போ? என் சேகர் சாகரத்துக்கு சில நாள் முன்னாடி. நான் அத அப்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா அதே காரில் அதே டிரைவர் அவரை ஏத்தி கொன்னது தெரிஞ்சதும் என் இதயமே நொறுங்கிடுச்சு. அப்ப என் அப்பாவை பழிவாங்க நீங்க நினைச்சீங்க இல்ல? ஆமா, நினைச்சேன். அதுக்கு என்ன இப்போ? என் வாழ்க்கைய அழிச்சிட்ட அவன் மட்டும் பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கோபம் வந்தது. அதான் என் வயிற்றில் உருவான இந்த நிஷாந்தை அவங்க யாருக்கும் தெரியாம பெத்துக்க வெளிநாட்டுக்கு படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு போனேன். அங்க நிஷாந்த பெத்துக்கிட்டு இங்க வந்தேன். நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிஷாந்த எங்க வீட்டு வாசலில் போட்டு அவனோட ஒரு லெட்டரையும் வச்சேன். இது உங்க குடும்ப வாரிசு. உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட ரத்தம் தான் இவனோட உடம்பிலும் ஓடுது அப்படின்னு. அத படிச்சு உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தது. உன் அம்மா அப்பா மேல சந்தேகப்பட்டாங்க. அது அவரோட வாரிசா இருக்கும்னு நினைச்சு கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. ஆனா என் அண்ணன் உண்மைய கண்டுபிடிச்சிட்டான். நிஷாந்த் என் மகன்னு அவனுக்கு தெரிஞ்சத அண்ணி கிட்டையும் சொல்லிட்டான். இதனால அண்ணி மனசு மாறி அங்க வந்துட்டாங்க. ஆனா அவங்க என் மகனை வாரிசா ஏத்துக்க தயாரா இல்ல. அங்க வந்ததிலிருந்து நிஷாந்தை ஆசிரமத்தில் சேர்த்துடலான்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகனை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அவனுக்கு என் அன்பும் ஆதரவும் தேவைப்படும்னு அவங்க ஏன் யோசிக்கவே இல்ல? அவளுக்கு உன்மேல அதீத அக்கறை இருந்தது காவியா. குழந்தைய பாத்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கைய வாழாம போயிடுவியோன்னு நினைச்சுதான் அத சொன்னான் என்றார் ராஜேந்திரன் மனம் துடித்தவராக. எல்லாம் பொய். என் மேல அவளுக்கு பாசமே இல்ல. என் வாரிசை அவ ஏத்துக்கவே இல்ல. நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா நிஷாந்த தள்ளி வைக்கிறது ஈஸி ஆகிடும்னு தான் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கா என்று கத்திய காவியாவை கண்டு அங்கிருந்த அனைவரும் வாயடைத்து நின்றனர். என் அம்மா உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு அவங்கள கொன்னுட்டீங்க இல்லத்த? திரும்ப திரும்ப அதையே சொல்லாதே தீரா. நான் உன் அப்பா அம்மா அளவு மோசமானவ இல்ல. எனக்கு அவங்க மேல பாசம் இருந்தது. அவங்க என்ன புரிஞ்சிக்கலன்னு வருத்தம் இருந்தது. அதுக்காக அவங்கள கொல்ற அளவு எனக்கு கெட்ட புத்தி கிடையாது. அப்புறம் இவங்களை எல்லாம் எதுக்கு கூட வச்சிருக்கீங்க? சேகர் போனதும் இவங்க குடும்பமே செதஞ்சிடுச்சு. இந்த வேலு படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டான். வாழ வழி இல்லைன்னு அழுதான். அப்ப என்னால இவங்களுக்கு பணம் தான் கொடுக்க முடிஞ்சது. என் குடும்பம் செஞ்ச பாவத்தை குறைக்க நானும் பணத்தை அள்ளி கொடுத்தேன். இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன். மேக்னா காயத்ரியோட பொண்ணு. அவ நல்லா படிச்சிருந்தான்னு அவளுக்கு நம்ம கம்பெனியில் வேலை போட்டு கொடுக்க சொன்னேன். எனக்கு சமையல் வேலையில் கூட மாட ஆள் தேவைப்பட்டுச்சு. சுகன்யா வேலைக்கு வரேன்னு சொன்னா. எனக்கும் நம்மால் ஒருத்தர் கூட இருந்தா தேவலன்னு தோணுச்சு. அதான் கூட வச்சிருக்கேன். இதுல இவங்கள கூட்டு சேர்த்து உன்னை கொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உங்களுக்கு அவசியம் இல்லாம இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு அவசியம் இருக்கு என்று தீரன் கூற, அவங்க அப்படி பழிவாங்கிற ஆளுங்க இல்ல என்று உரக்கச் சொன்னாள் காவியா.
நீ இன்னும் இப்படி அப்பாவியாவே இருக்கியே காவியா, அத நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு என்று ராஜேந்திரன் வேதனையுடன் கூற அவரை வெறித்து பார்த்தாள் காவியா. உன் காதலன் உத்தமன்னு நீ இப்ப வர நம்புறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை பெத்த என்ன நம்பல, உன் கூட பிறந்து உனக்கு நல்லது கெட்டத பாத்துக்கிட்ட உன் அண்ணனை நம்பல, ஆனா அவனை நம்பி இருக்க. நீ குழந்தைய பெத்துக்கிட்டு வந்தப்பவே நாங்க சுதாரிச்சிருக்கணும். அப்ப எங்களுக்கு இதுல சூது இருக்குன்னு தெரியாம போச்சு. அவனும் அத பெருசா எடுத்துக்காம போயிட்டான். என்ன சூது? யார் சூது பண்றா? உன்னை சேர்ந்தவங்க தான். அப்பா, இவங்க சொல்லித்தானே நீ நிஷாந்த பெத்துக்கிட்டு இருக்க. இவங்க சொல்லித்தானே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன் அண்ணன் வாழ்க்கையில் கலவரம் நடக்க காரணமா இருந்த. உன் வாழ்க்கைய நீ வாழ்ந்துடாம பாத்துக்கிட்டது இவங்க தானே. இல்லாதது எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க என்கிட்ட தப்பா எதுவும் சொல்லல. நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சதும் அவங்க அண்ணன் தான் போயிட்டாரு, அட்லீஸ்ட் அண்ணனோட வாரிசாவது உயிரோட இருக்கணுமேனு நினைச்சாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? என் மகன் நம்ம குடும்ப வாரிசா வளரணும்னு அவங்க யோசிச்சது என்ன பிழை இருக்கு? அவங்க அண்ணனை நான் காதலிச்சதால இப்ப வரை எனக்கு அன்னிஸ்தானம் கொடுத்திருக்கிற அவங்கள நான் ஏன் கோச்சிக்கணும்? அதெல்லாம் உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் அத்தை. இல்ல, என்கிட்ட இருந்து இவங்க பணத்தை எதிர்பார்க்காம தான் கோடி கோடியா பணத்தை அள்ளி கொடுத்திருக்கீங்களா? அதெல்லாம் நானா அவங்களுக்கு கொடுத்தது இல்ல, அவங்க உங்களை ஏமாத்தி வாங்கினது. தீரா, உங்க காதலனை கொன்னுட்டதா சொல்றீங்க இல்ல என்றவன் அவ்விடம் அகன்று வெளியே சென்று மீண்டும் உள்ளே நுழைய அவனுடன் ஒரு ஆடவன் வந்தான். கை கட்டப்பட்ட நிலையில் முகத்தை மூடியிருந்தவன் முகத்திரையை விளக்க அங்கே தெரிந்த முகத்தை கண்டு அதிர்ந்து போனாள் காவியா. இவருதானே உங்க சேகர் என்றவன் கேட்க காவியா அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். பிளாஷ்பேக். காவ்யா தன் கல்லூரி காலத்தில் அழகு தேவதையாக வலம் வந்தாள். அவளுடன் படித்த தோழி காயத்ரி என்பவளின் சகோதரன் சேகரை மனமாற விரும்பினாள். ஆனால் அவன் அவளை விரும்பவில்லை. அவளின் பணத்தை தான் விரும்பினான். அவள் அண்ணன் நேசமித்திரனை பழிவாங்கத்தான் காவ்யாவை காதலித்தான். இதை அறியாமல் போனது காவ்யாவின் துர்பாகியம். சேகருடன் பிறந்தவர்கள் 3, 2 தங்கைகள், ஒரு தம்பி. தம்பி அனைவருக்கும் இளையவன். சேகரின் மூத்த தங்கை நேசமித்திரன் படித்த கல்லூரியில்தான் படித்தாள். அவள் மித்திரனை ஒரு தலையாக காதலித்து வந்தாள். அவனோ அவள் காதலை ஏற்கவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் அவனிடம் தன் காதலை கூற அவன் அனைவர் முன்பாகவும் அவளின் ஒழுக்கத்தை கேவலமாக பேசிவிட்டான். இதனால் மனம் பாதித்த சுகமதி தன் மரணத்திற்கான காரணத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். குடும்பத்திற்காக உழைக்க வெளிமாநிலம் சென்றிருந்த சேகர் அந்த உண்மையை அறிந்து மீண்டும் ஊர் வந்து சேர்ந்தான். தங்கையின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு காவல் நிலையம் சென்றான். ஆனால் மித்திரனை நெருங்க கூட முடியவில்லை. பணம், அதிகாரம் இரண்டும் தன் தங்கைக்கான நியாயத்தை கிடைக்க விடாமல் செய்துவிட்டதாக நினைத்த சேகர் மித்திரனை பழிவாங்க முடிவு செய்தான். அதன்படி காயத்ரியை காவ்யா படிக்கும் கல்லூரியில் சேர்த்து அவளுடன் தோழியாக பழகவிட்டான். அவர்கள் நட்பு வளரவும் தன்னை காவ்யாவிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான். தான் நல்லவன் வல்லவன் என்று காட்சிப்படுத்தும் விதமாக பல ஏற்பாடுகளை செய்தான். இரத்த தானம், ஏழைகளுக்கு இறங்குவது, அடிப்பட்ட விலங்குகளை பராமரிப்பது, இருப்பதை கொண்டு வாழ்வது என்று அநேக முகமூடிகளை போட்டு காவ்யாவின் மனதில் இடம் பிடித்தான். அவன் இலக்கு இப்போது அவன் கையில் இருந்தது. அண்ணா, சொல்லு காயத்ரி. காவ்யாவ உங்க காதலில் விழ வச்சிட்டீங்க. அடுத்து என்ன? அவளோட அண்ணன் கண்ணில் நாங்க படணும். அப்படி நடந்தா இப்பவே உங்க காதலுக்கு முடிவு கட்டிடுவாங்களே என்றான் வேலு. அப்பத்தானே காவ்யா கிட்ட நாம நல்லவங்களா இருக்க முடியும். உங்க திட்டம் என்னன்னு புரியல. நீங்க காவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறதில்லையா? பண்ணிப்பேன். அவளோட அண்ணன் கதைய முடிச்சிட்டு அந்த குடும்பத்துக்கே என்ன முடிசூடா அரசனா மாத்திக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். என் தங்கை சுகமதியை அவமானப்படுத்தின அந்த மித்திரனுக்கு சரியான பாடம் நடத்துவேன். அவளோட காதலை, அன்பை துச்சமா நினைச்ச அவன் வாழ்க்கையில் இனி காதலே இருக்கக்கூடாது. எந்த அந்தஸ்து கௌரவத்தை காரணம் காட்டி என் தங்கையை அவன் நிராகரிச்சானோ அந்த அந்தஸ்து கௌரவத்தை நான் எனக்கானதா மாத்திப்பேன். இனி இந்த குடும்ப வாரிசுகள் தான் அந்த குடும்பத்தை ஆளணும் என்று கொதித்தான் சேகர். அது எப்படி என்ன முடியும்? ஏன் முடியாது? காவ்யா வயிற்றில் என் வாரிசு வளரும். அவன் அந்த குடும்பத்தை ஆளுவான்.
உங்க கல்யாணம் நடக்க அவங்க ஒத்துப்பாங்களா? சுகமதி நம்ம அக்கான்னு தெரிஞ்சா மித்ரன் அதை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லுவான். கூடவே காவ்யா மனசில் உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவான். அவன் முந்தறதுக்கு முன்னாடி நான் முந்திப்பேன். எப்படி? நாளைக்கு என் பிறந்த நாள். நாளைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையே. அவகிட்ட அப்படி சொல்லி இங்க கூட்டிட்டு வா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் என்றவன் கூற, அடுத்த நாள் காயத்ரி காவ்யாவை அவர்களின் இல்லம் அழைத்து வந்து சேர்த்தாள். அத்தியாயம் 45. அண்ணி வாங்க என்று அன்புடன் அழைத்த வேலுவை கண்டு நாணம் பொங்க அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள் காவ்யா. காவ்யா, என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்றான் சேகர். உங்க பிறந்த நாள்னு நீங்க சொல்லலன்னா எனக்கு தெரியாதா என்றாள் காவ்யா. நீ சொன்னியா என்றான் காயத்ரியை பார்த்து. வாய் தவறி உளறிட்டேன்னா. அவளை ஏன் திட்டுறீங்க? உங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு நான் தெரிஞ்சிக்க கூடாதா என்ற காவ்யா அவனை நெருங்கி அவனுக்கு வாழ்த்து கூற கை நீட்டினாள். அவனும் கை கொடுக்க அவள் வாழ்த்து கூறி கை குலுக்கினாள். அண்ணி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க கையால விளக்கேத்துங்க. இந்த சின்ன வீட்டில் அப்பவாவது இருள் மறைஞ்சு ஒளி பரவட்டும் என்று காயத்ரி அவள் கைகளில் தீப்பெட்டியை தர அதை சிறிய தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள் காவ்யா. அவளை உற்சாகப்படுத்தி விளக்கேற்ற தூண்டினர் வேலுவும் காயத்ரியும். அதை தொடர்ந்து நானும் வேலுவும் போய் உங்களுக்கு சாப்பிட ஸ்வீட் வாங்கிட்டு வரும், அதுவரை நீங்க என் அண்ணனோட பேசிக்கிட்டு இருங்க என கூறி அவ்விடம் நீங்கினர். சேகர் அவளுடன் காதல் வசனம் பேசத் தொடங்கினான். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீடு மாதிரி தெரியுது காவ்யா என்றவன் தோளில் சாய்ந்தாள் காவ்யா. அவனோ அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் நெளிய அவன் அடுத்த இடத்திற்கு தாவினான். அவள் இதழ்களில் அவன் தன் இதழ் சேர்க்க அவள் அதிர்ந்து போய் அவனை நீங்க முயன்றாள். அவள் முயற்சியை பார்த்து, சாரி, ஏதோ ஒரு உந்துதலில் இப்படி நடந்துகிட்டேன். அது இந்த வீட்டில் என் அம்மாவுக்கு அப்புறம் பொறுப்பானவங்க யாருமே இல்ல. என் மனைவியா வரப்போற பொண்ணு என் தம்பி தங்கைகளுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீ இருக்கவும் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், மன்னிச்சிடு என்றவன் உருக்கமாக பேச அவள் கரைந்து போனாள். என்னங்க நீங்க, நான் உங்களை தப்பா நினைக்கல. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கணுமேனு யோசிச்சேன். அப்ப நமக்கு இப்ப கல்யாணம் நடக்கலையா? நீ எங்க வீட்டில் விளக்கேத்தினது எல்லாம் கனவா என்றான் கண்களில் கண்ணீர் ஒழுக. அதெல்லாம் கனவு இல்லங்க, உண்மைதான் என்றவள் கூறி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அதை எதிர்பார்த்திருந்தவன் போல சேகர் அடுத்த கட்டத்திற்கு அவளை அழைத்துச் சென்றான். அங்கே அவர்கள் ஒருவருடன் ஒருவர் கலந்து விட்டனர். சாரி காவ்யா, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நீங்க வேணும்னா இப்படி நடந்துகிட்டீங்க. என் மேல இருந்த உரிமையில் தானே, விடுங்க என்றவள் மனதில் பயம் குடிகொண்டது. உடனே உங்க அண்ணன் கிட்ட நம்மளை பத்தி சொல்லிடலாம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றான் சேகர். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க என்றவள் அவன் தோள் சாய்ந்தாள். அடுத்தடுத்து வந்த நாட்களில் அவளுடன் இன்னும் அதிகமாக நெருங்கினான் சேகர். அதே நேரம் மித்ரனின் கண்ணில் பட வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். மித்ரன் காவ்யாவிடம் சேகரை பற்றி கேட்டறிந்து அவனை பார்க்க போனான். நீங்க தான் சேகரா? எஸ். என் தங்கையும் நீங்களும் காதலிக்கிறீங்களா? இல்ல, அவதான் என் பின்னாடி அலையறா. வாட்? அவளுக்கு தான் என் மேல ஆசை, எனக்கு இல்ல. அப்ப அவளை விட்டு விலகிப்போ. போயிடலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு எதிர்பார்க்கிற? என்னிடத்தில் நீ இருந்தா எவ்வளவு எதிர்பார்ப்பையோ அவ்வளவு. சீ, என்னை உன்ன மாதிரி யோசிக்க கூட முடியாது. எவ்வளவு வேணும்னு சொல்லி தொலை. நீ கொடுக்கறத கொடு, நாளைக்கு கொண்டு வந்து தரேன் என்று வெறுப்புடன் பேசிய மித்ரன் அங்கிருந்து சென்றான். அவனிடம் பேசியதின் சாரத்தை மட்டும் காயத்ரி காவ்யாவிடம் ஒப்புவித்தாள். உன் அண்ணன் என் அண்ணனை பணத்துக்காக பலகரையான்னு கேட்டுட்டான். எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோ, என் தங்கைய விட்டு போயிடுன்னு சொல்லிட்டான். என் அண்ணனை மாப்பிள்ளையா ஏத்துக்க அவங்க குடும்ப கௌரவம் இடம் கொடுக்காதாம். அப்புறம் ஏன் என் அண்ணனோட பழகின காவ்யா? அவன் உன்னை உயிரா நேசிக்கிறான். ஆனா நீங்க எல்லாம் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறீங்க என்றாள் காயத்ரி. என் அண்ணன் அப்படியா சொன்னான்? நம்பிக்கை இல்லனா நாளைக்கு நீயே வந்து பாரு. பணம் வாங்கிக்கலன்னா என் அண்ணனை கொன்னுடுவேன்னு உன் அண்ணன் மிரட்டி இருக்கான். அதனால நாளைக்கு பணம் வாங்கிக்கிறேன்னு என் அண்ணன் சொல்லியிருக்கான். அதுவும் உனக்கு நம்பிக்கையை நிரூபிக்கத்தான். வந்து பாரு என்றவள் கூற அடுத்த நாள் அவளுடன் சென்றாள் காவ்யா. ஒரு உணவகத்தில் சந்தித்தனர் மித்ரனும் சேகரனும். மித்ரன் பணம் அடங்கிய பெட்டியை சேகரிடம் கொடுத்துவிட்டு, என் தங்கையை இனி நீ பார்க்கவே கூடாது என கூறி நகர பணப்பெட்டியுடன் காவ்யாவிடன் வந்தான் சேகர்.
அதை அவளிடம் கொடுத்து, இதுக்காகவா நான் உன்னை காதலிச்சேன்? என் காதலை, அன்பை கொச்சைப்படுத்திட்டாங்க. உன்னை வச்சு காப்பாத்த எனக்கு தகுதி இல்லைன்னு உன் அண்ணன் சொல்றாரு. உன்னை பிரிய எத்தனை லட்சம் வேணா தரேன்னு சொல்றாரு. அவர் தர லட்சத்துக்காக நான் உன் கூட பழகலன்னு எத்தனை முறை எடுத்து சொல்லியும் அவர் புரிஞ்சிக்கல. இந்த பெட்டியை என் முகத்தில் வீசிட்டு போறதை நீயே பார்த்தல்ல. உன்னை விட்டு விலக சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு இந்த பணம் வேண்டாம். உன் அன்பு, காதல், அதுக்காக தான் நான் உன்னை காதலிச்சேன். இந்த காதலை பேரம் பேச எனக்கு விருப்பம் இல்ல. நீ என்ன தப்பா நினைச்சுக்காதே. இதை உன் அண்ணன் கிட்ட கொடுத்துடு. நாம இனி சந்திக்கவே வேண்டாம் என கூறி கண்ணீருடன் அவளை விட்டு சென்றான் சேகர். காயத்ரி அவனை தொடர்ந்தாள். கோபத்துடன் தன் இல்லம் திரும்பிய காவியா அண்ணா என்று சத்தமிட மித்ரன், ராஜேந்திரன் மற்றும் கேசவர்த்தினி மூவரும் கூடம் வந்து சேர்ந்தனர். என் காதல பேரம் பேசி கொச்சப்படுத்திட்டீங்கல்ல, நான் போறேன், என் சேகரோட போறேன், எங்களுக்கு உன் பணம் தேவையில்லை என்று கத்தியவள் வீட்டை விட்டு வெளியேற முயல ராஜேந்திரன் ஓடிச் சென்று அவள் கரம் பிடித்தார். அம்மாடி, அவன்தான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். பொய், என் சேகர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. நீங்க தான் கௌரவம் பார்த்து எங்களை பிரிக்க முயற்சி பண்றீங்க. அவன்தான் பணம் கேட்டான். இல்ல, நீதான் அவர்கிட்ட பணத்தை தூக்கி எறிஞ்ச. இதோ அந்த பணம், நீயே இதை வச்சுக்கோ. காவியா, அவன் உன்னை ஏமாத்துறான், புரிஞ்சுக்கோ. இல்ல, நீங்க தான் என்னை ஏமாத்துறீங்க என்றவள் இல்லம் நீங்க முயல. சரி, நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம், நீ வீட்டை விட்டு போகாதே என்றார் ராஜேந்திரன். அப்பா, அவன் நம்மை எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விடுறான். அவன் நோக்கம் சரியானதா இல்ல என்று பதறி பேசினான் மித்ரன். அவரோட நோக்கம் சரியாதான் இருக்கு, உன் நோக்கம் தான் சரியா இல்ல. நீதான் பணம், கௌரவம், அந்தஸ்து பாக்குற. அப்படி பார்த்து தானே ஒரு பொண்ண காவு வாங்கின. பைத்தியம் மாதிரி பேசாதே காவியா. நான் ஒன்னும் அவளோட பழகி அவளை ஏமாத்தல. அவ தொல்லை தாங்காம திட்டினேன். அதுக்கு என் பேரை எழுதி வச்சுட்டு அவ செத்து போயிட்டா. அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? அதை இப்ப நீ எடுத்து பேசுறது துளியும் சரி கிடையாது. நீ கௌரவம், அந்தஸ்து பார்ப்பன்னு சொல்லத்தான் அதை எடுத்தேன். அவளை நீ காதலிச்சியோ இல்லையோ அது கடவுளுக்கு தானே தெரியும். அவளை நீ ஏமாத்தி இருந்தாலும் அதை உன் அப்பா பணத்தை கொடுத்து மறைச்சுதானே இருப்பாரு. போதும் காவியா, நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பனா பண்ணிக்கோ என்ற மித்ரன் ஆத்திரத்துடன் அங்கிருந்து அகன்று கொண்டான். திருமணம் பேச முடிவு செய்த ராஜேந்திரன் சேகரை காண செல்ல முடிவு செய்திருந்த வேளையில் அவசரமாக இல்லம் வந்த மித்ரன் யாரோ ஒருவனுக்கு சில பணக்கட்டுக்களை தருவதை கண்டாள் காவியா. அதுவோ சேகர் அனுப்பியிருந்த ஆள் என்பதை மித்ரனும் அறியவில்லை, காவியாவும் அறியவில்லை. பிளான் சக்சஸ். உன் காதலி பார்க்க மித்ரன் கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பணம் அண்ணா இது? மித்ரனை பொறுத்தவரை தன் காரில் வந்து மோதின மகேஷ் மனைவி பானுவோட வைத்திய செலவுக்கு கொடுத்த பணம் இது. காவியாவை பொறுத்தவரை என்னை கொல்ல மகேஷ் மித்ரனுக்கு கொடுத்த பணம் என்று பதில் கூற, உங்களை கொல்ல போறாங்களா என கேட்டு அதிர்ந்தனர் வேலுவும் காயத்ரியும். ஆமா, நான் சாக போறேன். என்னன்னா சொல்ற? நீயும் செத்து எங்களை அனாதையாக்கிடாதே. அதுக்குதான் இந்த பிளானே என்றான் மகேஷ். என்ன பிளான்? எல்லாம் நம்ம செட்டப் தான். நான் காரை சேகர் மேல ஏத்தின மாதிரி நாடகம் ஆடுவேன். சேகர் செத்த மாதிரி இருப்பான். நீங்க அனாதையானதா நம்ப வச்சு காவியாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு அவங்கள அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கலாமே. அவளை கல்யாணம் செஞ்சா என் தங்கையோட சாவுக்கு என்னால நியாயம் செய்ய முடியாது. அதுக்கு மித்ரன் சாகணும். அதுக்கு நீங்க செத்தா நாங்க என்ன பண்ணுவோம்? நான் சாக போறதில்ல, செத்துட்டதா காவியாவை நம்ப வைக்க போறோம். எப்படி? எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மூலமா அனாதை பணம் ஒன்னு ரெடி பண்ணி அதை சேகர்னு நம்ப வைக்க போறோம். அவன் செத்துட்டதா காவியா நினைச்சாதான் உங்க மேல அவளுக்கு இரக்கம் வரும். இரக்கம் வந்தா அவ நம்ம கண்ட்ரோலில் இருப்பா. அதை வச்சு மித்ரனை நாம அழிச்சிடலாம் என்றவர்கள் போட்ட திட்டம் கச்சிதமாக வேலை செய்தது. அடுத்த வாரத்திலேயே சேகர் கார் விபத்தில் இறந்து விட்டதாக தகவல் வந்து சேர்ந்தது காவியாவிற்கு. அந்த விபத்தை ஏற்படுத்தியது மித்ரனிடம் பணம் வாங்கிய ஆள்தான் என்ற தகவலை காயத்ரியும் வேலுவும் கூற அதை அப்படியே நம்பிவிட்டாள் காவியா. எங்க அண்ணனை எங்களை விட்டு போயிட்டாரு, இனி எங்களுக்குன்னு யாரு இருக்கா? நாங்களும் செத்து போறோம் என்று வேலு கூற காவியா உடைந்து போனாள். எனக்கும் வேற யாரும் இல்ல, நானும் உங்க கூடவே வந்துடுறேன் என்றவள் புலம்ப அவர்கள் விக்கித்து நின்றனர். இந்த கதையின் அடுத்தடுத்த பாகங்களை கேட்க சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். மீண்டும் கதையின் அடுத்த பாகத்துடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா நடராஜன்.
கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.